குட் மார்னிங். நான் தான் கப்பி சேகர் பேசுறேன். குட் மார்னிங் டயா. நான் தொட்டி சிவா. காலையில எழுந்திரிச்சதும் சிகரெட்டும் டீயை கொடுக்காம என்னடா போன்ல வாசிக்கிறீங்க? அண்ணே எங்கண்ணே இருக்கீங்க? அண்ணன் விஜயகாந்துக்கும் தம்பி விஜய்க்கும் நடுவுல இருக்கேன்டா. என்னது விஜயகாந்துக்கு விஜய்க்கு நடுவுல இருக்காரமே? மவுண்ட் ரோடு. ஓ மவுண்ட் ரோடா? மவுண்ட் ரோட்ல எந்த பில்டிங்னே தெரியலடா. எனக்கு மேல அண்ணா மேம்பாலம் போயிட்டு இருக்கு, கீழே பல்லவன் பஸ் ஓடிட்டு இருக்கு. அண்ணா மேம்பாலமா? ஓ 23C ரூட். ஏய் விஷயம் என்னன்னு சொல்லுடா. அது ஒண்ணு இல்லனே, பெரியாஸ்பத்திரி டாக்டருக்கு எல்லாம் உடம்பு சரியில்லையா, சோறு தின மட்டும் ஸ்ட்ரைக் பண்ணுகிறானுங்க. சட்டசபை 10 மணிக்கு ஆரம்பிக்கிறதுக்குள்ள நீ கூட சோறு போட போறியா? அந்த ஸ்ட்ரைக் எப்படியா கழிச்சணுமா? நம்ம மினிஸ்டர் பிஏ வந்திருக்காருனே. சரி நீங்க ஸ்பாட்டுக்கு வந்துடுங்க, நான் வந்து சேர்ந்துடுறேன். ஓகேண்ணே, ஸ்பாட்டுக்கு வந்துடுறோம். எந்த ஸ்பாட்ரா? கோல் ஸ்பாட். கிளம்புடா. அட்டே நல்லா ஜூஸ் குடிடியே. ஆஸ்பத்திரி வாசல்ல போறியா? அங்க நீ பிச்சை எடுத்தியா? நம்ம ஆட்களை எல்லாம் கலைஞ்சு போக சொல்லு. எஸ் சார். கத்தி கத்தி தொண்டை காஞ்சிருக்கோம். முதல்ல ஜூஸ் குடி, மத்தது அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. டாக்டர், வடநாட்டுக்கு தாவூதுன்னா தமிழ்நாட்டுக்கு தயா. ஆனா இப்ப ஒரு ஆஞ்சநேயர் மாதிரி அரசு தூதுவரா வந்துக்கிறார். டாக்டர் ஜூஸ குடிங்க டாக்டர். நாங்க ஜூஸ் எல்லாம் குடிக்க மாட்டோம், உண்ணாவிரதத்துல இருக்கோம். தோடா சில்போன்ஸ். அப்ப தயா கஷ்டப்பட்டு ஜூஸ் புழிஞ்சு கொண்டு வந்து எதுக்கு? 1.5 ரூபாய் லாபம் வச்சு விக்கிறதுக்கா? டாக்டர் ஒழுங்கா ஜூஸ குடிச்சிட்டு உண்ணாவிரதத்தை முடிச்சுக்க பாரு. நாங்க இதுக்கு ஒத்துக்க மாட்டோம். இது கவர்மெண்ட்டுக்கும் எங்களுக்கு நடக்கிற பிரச்சனை. அது நேத்து வரைக்கும் டி. இப்பல இருந்து பிரச்சனை தயாவுக்கும் உங்களுக்கு மட்டும்தான். ஜூஸ் என்ன ரவுடிசம் பண்றியா? ஐயோ போச்சுடா. யோ சாத்துக்குடி புளியறதெல்லாம் ரவுடிசம்னா, நார்மல் டெலிவரியை நீங்க காசுக்காக சிசேரியன் பண்றீங்களே, அதுக்கு என்ன பேரு? என்னை பொறுத்த வரைக்கும் டாக்டரும் ரவுடியும் ஒண்ணுதான். ஏன்னா 2 பேருக்கும் கத்தியை வச்சுதான் தொழில். யோ நான் காசுக்காக ஒருத்த மேல கத்திய வச்சா அவன் பேஷண்ட், நீ காசுக்காக அவன் மேல கத்திய வச்சா அது ட்ரீட்மெண்ட். நமக்குள்ள இவ்வளவு ஒற்றுமை இருக்கும் போது பிரிச்சு பேசாதீங்க பிரதர். இது பாருங்க, ஜூஸ குடிச்சிட்டு சமத்தா நர்ஸோட போய் டியூட்டியை பாருங்க. ஆஸ்பத்திரிக்குள்ள அப்ப எங்க பிரச்சனைக்கு வழி கண்ணம்மா பட்டதான் வழி. டாக்டர், அண்ணன் சொன்னது கேட்கல. அப்புறம் உங்க கை கால் எலும்பெல்லாம் உடைஞ்சு சித்தூருக்கு போக வேண்டியதுதான். புத்தூர். புத்தூர். என்ன மிரட்டுறீங்களா? குடி. முடியாது, முடியாது, முடியாது. எங்க முன்னாடி கிளாஸ் போட்டு உடைச்சா நாங்க பயந்துருவோம் நினைச்சியா? இந்த உண்ணாவிரத வெற்றி அடையறதுக்கு எங்க உயிரையும் கொடுப்போம். போராடுவோம், 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 போராடுவோம். எதை பத்தி ஒருத்த அதிகமா பேசுறானோ அது மேல அவனுக்கு ஆசை அதிகம்னு அர்த்தம். உட்காருங்கடா, உட்காருடி. இப்போ சொல்லுங்கப்பா. போராடுவோம், போராடுவோம், இவன் சாகும் வரை போராடுவோம். போராடுவோம், போராடுவோம். சார் ரொம்ப ப்ளீடிங்கா இருக்கு சார். அவருக்கு சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் பண்ணும் சார், ப்ளீஸ். ஐயோ, தர்மாஸ்பத்திரி டாக்டருங்களா ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கோம். தலைவருக்குன்னு தனியா ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. மூடிக்கிட்டு உட்கார். போராடுவோம், போராடுவோம்.
டேய் போற போக்க பார்த்தா உங்க தலைவர் சீக்கிரம் புட்டுக்கார் போல இருக்க. சீக்கிரமா குளிக்கு போட்டு அடுத்த தலைவரை தேர்ந்தெடுங்க. ம். இதுல கையெழுத்து போட்டு அப்பால லைனா நின்னு ஜூஸ குடிங்க. இந்தா. டேய் கப்பி தொட்டு மேட்டர் முடிஞ்சிடுச்சு. மீட்டரை கரெக்ட் பண்ணுங்கடா. தேங்க்ஸ்க்கா. 2 மாசம் கழிச்சு அடிச்சு சூப்பு வைக்க போற கோழி குஞ்ச இன்னும் ஆசையா தூக்கிட்டு போகுது பாத்தியா? ஏன் சார், உண்மையிலேயே இந்த பொண்ணுக்கு நீங்க தான் அப்பனா? ஏன் அதுல என்ன சந்தேகம்? இல்ல, உங்க பொண்ணு என்னடான்னா அந்த கோழி குஞ்ச இறக்க குணத்தோட எடுத்து பக்குவமா தடவி கொடுத்து அனுப்புது. நீங்க வந்ததுல இருந்து கோழி சூப்புன்னு அலையறீங்களே, அதான் கேட்டேன். யோ, காலையில என்ன சாப்பிட்ட? என்ன, ஒரு 4 இட்லி கோழி குருமா. மூஞ்சி விடிஞ்சது விடியாதுமா கோழி குருமாவை தின்னுட்டு வந்து வடலூர் வள்ளலார் மாதிரி பேசுறிய. வீட்டை காட்டியா முதல்ல. மறந்துட்டேன், வாங்க சார்.